ஹாய் விவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டாப் 7 தமிழ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2 வீடியோவில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் பயாலஜி கொஸ்டினும் கெமிஸ்ட்ரி கொஸ்டினும் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த இதை பார்க்கணுன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இனி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு பொருளின் ஓய்வு நிலையை அல்லது இயக்க நிலையை மாற்றுகின்ற செயல் விசை. அதாவது ஒரு பொருள் வந்து ஓய்வு நிலையில் இருக்கும்போதும் அது இயக்க நிலையில் இருக்கும்போதும் நம்ம கொடுக்குற விசைனால தான் அது மாறுது. அப்போ நம்ம கொடுக்குற செயல் பேர் வந்து விசை. சரிங்களா? அடுத்து விசை வந்து ஒரு வெக்டர் அளவு, விசையின் அலகு வந்து நியூட்டன். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். பொருளின் மீது விசை செயல்படாத வரை அவை மாறாத வேகத்தில் இயங்குவதாக கூறியவர் யாருன்னா கலிலியோ. அதாவது ஒரு பொருள் மீது நம்ம ஒரு விசை கொடுத்தாதான் அந்த பொருள் அந்த நிலையிலேருந்து மாறும். இயக்கத்தில் இருக்க ஒரு பொருள் மீது நம்ம தள்ளுதல் அப்படின்னு ஒரு விசையை கொடுத்தோம்னா அது நகரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சவர் யாருன்னா கலிலியோ. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். ஒளியானது வெற்றிடத்தில் ஒரு ஆண்டில் செல்லக்கூடிய தொலைவு எவ்வளோனா ஒளியாண்டு. அதாவது ஒளியானது வெற்றிடத்தில் ஒரு ஆண்டில் கடக்கக்கூடிய தொலைவு தான் ஒளியாண்டுன்னு சொல்கிறோம். ஒரு வானியல் அலகு ஏயுனா 1.496 × 10⁻11 மீட்டர். சரிங்களா? இது கேட்பாங்க, நம்பர் மாற்றிடாதீங்க. 1.496 × 10⁻11 மீட்டர் ஒரு வானியல் அலகு அப்படின்னா. அடுத்து இயக்கம் பற்றிய 3 விதிகளை வெளியிட்டவர் யாருன்னா நியூட்டன். 3 விதி வந்து சொல்லியிருப்பார். அதில் ஃபஸ்ட்டு விதி என்னதுன்னா நிலைம விதி. நிலைம விதி அப்படின்னா ஒரு பொருள் வந்து ஓய்வு நிலையில் இருந்தால் அது ஓய்வு நிலையிலே இருக்கும், இயக்க நிலையில் இருந்தால் இயக்க நிலையிலே இருக்கும். அது மீது எந்த விசையும் செயல்படாத போது அது வந்து அதே மாதிரி தான். ஓய்வு நிலைனா ஓய்வு நிலையிலே இருக்கும், இயக்க நிலைனா இயக்க நிலையிலே இருக்கும். அதுதான் அந்த பொருளோட நிலைம விதி அப்படின்னு. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போ கார் ஓட்டிகிட்டு போகிறாங்கன்னா இப்போ டிரைவர் வந்து சடனாக பிரேக்கு அப்படின்ற ஒரு விசையை கொடுத்தாருன்னா நம்ம இயக்க நிலையில் இருக்கோம், உள்ள நம்ம உட்காந்துட்டு போகிறவங்க. அப்போ அவர் டக்குன்னு பிரேக் போடும்போது நம்ம இயக்கத்திலே இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறனால தான் முன்னாடி போய் விழுகிறோம். அப்போ நியூட்டனின் முதல் விதி வந்து நிலைம விதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின். தானே தன் ஓய்வு நிலையையோ அல்லது இயக்க நிலையையோ மாற்றிக்கொள்ள இயலாத தன்மை நிலைமம். அதாவது நம்ம விசை கொடுத்தாதான் அது மாறும், அதுவரை அது மாறாது, அதனால அது நிலைம விதி அப்படின்னு சொல்லி அது சொல்கிறாங்க. அடுத்து ஒரு பொருளின் உந்தம் அப்படின்னா P = mv கிலோகிராம் ms - 1. Pனா உந்தம், mனா மாஸ் நீரை, vனா திசை வேகம். P = m × v கிலோகிராம் ms - 1. அடுத்து நியூட்டனோட 2வது விதி என்ன? 3வது விதினா ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர் திசையில் செயல்படும் ஒரு எதிர்வினை உண்டு. அதாவது ஒவ்வொரு வினைக்கும் எதிராக ஒரு எதிர்வினை உண்டு அப்படின்றது தான் நியூட்டனோட 3rd ரூல். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ கன்று வந்து நம்ம சுடும்போது அந்த கீழே இருக்க பட்டனை நம்மளை நோக்கி அழுத்துவோம், ஆனால் கன்று வந்து முன்னாடி போகும், ஆப்போசிட்டில் போகும். அதுதான் இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இது நியூட்டனோட எத்தனாவது விதி அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டால் நியூட்டனின் 3ஆம் விதி. கார் ஓட்டுநர் இல்லை பேருந்து அந்த மாதிரி கேட்டால் நியூட்டனோட முதல் விதி, அந்த நிலைம விதின்னு எழுதிடணும். அடுத்து விசையின் திருப்பு திறன் வந்து ஃபார்முலா வந்து F × D அலகு எண்ணம். விசையின் திருப்பு திறன்னா F × D. அடுத்து புவியின் மையப்பகுதியில் பொருளின் எடை எவ்வளோ இருக்குன்னா 0வாக இருக்கும். புவியின் மையப்பகுதியில் பொருளின் எடை எவ்வளவுனா 0. அடுத்து நியூட்டனின் பொது ஈர்ப்பு விதி = F = G × m1 × m2/r². ஜினா கிராவிட்டி, m1 m2 வந்து மாஸு, கீழே r² வந்து ரேடியஸ் வந்து ஸ்கொயர் பண்ணி போட்டோம்னா அந்த F வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த F வேல்யூ வந்து நியூட்டனின் பொது ஈர்ப்பு விதி. சரிங்களா? அடுத்து காற்று இல்லாத நிலையில் அனைத்து பொருட்களும் ஒரே தளத்தில் விழுகின்றன என கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா கலிலியோ. இவர் வந்து பைசா நகரத்தில் வந்து நகரத்தில் வந்து பொருளை வந்து கீழே போட்டிருப்பாரு முதல்ல. அப்போ வந்து அது ரெண்டுமே வந்து காற்று இல்லாத நிலையினால ஒரே மாதிரி கீழே விழுகுது. அதனால தான் வந்து இதை கலிலியோ வந்து கண்டுபிடிச்சனால இதை வந்து கலிலியோ முதலில் கண்டுபிடிச்சவர் யாருன்னா கலிலியோ. அடுத்து புவியீர்ப்பு முடுக்கம் எவ்வளோனா G = 9.8 ms - 2. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புவியீர்ப்பு முடுக்கம் எவ்வளவுனா G = 9.8 ms - 2. அடுத்து சந்திராயன் 1 என்னும்
ஆளில்லா செயற்கைக்கோள் விண்ணிற்கு அனுப்பப்பட்ட ஆண்டு அப்படின்னா 2008 அக்டோபர் டு 2009 ஆகஸ்ட். மொத்தம் 312 நாள் வந்து விண்ணில் வந்து இது வந்து ஆராய்ச்சி செஞ்சுருக்கு. இதை அனுப்புனது வந்து இந்தியா வந்து முதலில் சந்திரனில் ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட கோள் எதுனா சந்திராயன் 1. இது எத்தனை நாள் அங்கே தங்கியிருந்துச்சுன்னா 2008 அக்டோபரில் அனுப்புனாங்க, 2009 ஆகஸ்டில் வந்து வந்துச்சு. மொத்தம் 312 நாள். அடுத்து சந்திராயன் 1 மற்றும் 2 திட்ட இயக்குனர் யார் அப்படின்னா மயில்சாமி அண்ணாதுரை. இவர் வந்து கோவை இப்போ இருக்காரு, திட்ட இயக்குனராக இருக்கார். சந்திராயன் 1 மற்றும் 2 திட்ட இயக்குனர் யாருன்னா மயில்சாமி அண்ணாதுரை, கோயம்புத்தூரில் வந்து இருக்காங்க. இவர் வந்து சிக்கனத்துடன் வந்து இந்த இதோட பாகங்களை வந்து சிக்கனத்துடன் வந்து செய்யணும் அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்லுவாராம். அடுத்து வந்து நம்ம அந்த விண்ணிற்கு அனுப்பணும்ல இந்த சந்திராயன் 1ன்ற கோள், இந்த கோள் வந்து தான் முதல்ல சந்திரனில் வந்து நீர் மூலக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி சொல்லிச்சான். அடுத்து குளிரி தொழில்நுட்பத்தில் அதிகம் பயன்படும் திரவம் எதுனா நைட்ரஜன். குளிரி தொழில்நுட்பத்தில் அதிகம் பயன்படும் திரவம் நைட்ரஜன். அடுத்து குளிரி தொழிற்சாலையை முதலில் உருவாக்கியவர் யாருன்னா எட்புஸ் 1966 வந்து உருவாக்கியிருப்பார். குளிரி தொழிற்சாலையை முதலில் உருவாக்கியவர் எட்புஸ் 1966. இப்போ வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து குளிரூட்டி வந்து எதற்காக பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து ராக்கெட்டில் வந்து ஹைட்ரஜன் அப்படின்ற குளிரி பயன்படுது. இது எதற்கு பயன்படுதுன்னா எரிபொருளாக பயன்படுது. ராக்கெட்டில் ஹைட்ரஜன் குளிரி வந்து எரிபொருளாக பயன்படுது. அடுத்து எம்ஆர்ஐ ஸ்கேனில் வந்து திரவ ஹீலியம் வந்து பயன்படுது. மருத்துவத்தில் வந்து குளிரியாக வந்து நைட்ரஜன் பயன்படுகிறது. மருத்துவத்தில் அந்த தடுப்பூசி மருந்துகள்லாம் சேஃபாக வைக்கிறதுக்கு இந்த நைட்ரஜன் குளிரியை வந்து பயன்படுத்தி வைக்கிறாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேனில் திரவ ஹீலியம் வந்து பயன்படுது. அடுத்து இராணுவம் பயன்படுத்திய கடைசி விண்வெளி நிலையம் எதுனா சல்யூட் 5. அதாவது விண்வெளியில் சில நாள் தங்கி பணிபுரியறதுக்கு அங்கே வந்து விண்வெளி நிலையம் வந்து அமைச்சிருப்பாங்க. அப்படி கடைசியாக இராணுவம் பயன்படுத்திய விண்வெளி நிலையத்தோட பேர் என்ன அப்படின்னா சல்யூட் 5. அடுத்து சீனா ஏவிய விண்வெளி நிலையம் என்னதுன்னா டியாங்காங் 1 2011 வந்து ஏவிச்சு. சீனா ஏவிய விண்வெளி நிலையம் எதுனா டியாங்காங் 1 2011. அடுத்து ஓய்வு நிலையில் உள்ள கனமான பொருளின் உந்தம் எவ்வளவு இருக்குன்னா சுழியாக தான் இருக்கும். எந்த வேலையுமே அந்த பொருள் செய்யலைன்னா அதோட உந்தம் வந்து சுழியாக தான் இருக்கும். அடுத்து டைனமோவை கண்டுபிடித்தவர் யாருன்னா மைக்கேல் ஃபாரடே. டைனமோவை கண்டுபிடித்தவர் மைக்கேல் ஃபாரடே. அடுத்து மின்னூட்டத்தின் எஸ்ஐ அளவு கூலும், மின்னோட்டத்தின் எஸ்ஐ அளவு வந்து ஆம்பியர். மின்னூட்டத்தின் அளவு கூலும், மின்னோட்டத்தின் அளவு ஆம்பியர். அடுத்து வந்து ஒரு கூலும் மின்னோட்டம் ஒரு கூலும் வந்து எவ்வளோ மதிப்புனா 6.25 × 10⁻18 எலக்ட்ரான்களின் மின்னூட்டத்திற்கு வந்து சமமாக இருக்கும் ஒரு கூலும் வந்து மின்னூட்டத்தின் அலகு. மின்னோட்டத்தினா ஆம்பியர், மாற்றிடாதீங்க. அடுத்து ஓம் விதியோட ஃபார்முலா வந்து V = I/R. இதுதான் ஓம். அடுத்து அலங்கார விளக்குகளில் பயன்படுவது வந்து தொடர் இணைப்பு மின்தடையாக்கிகள். அதாவது கண்டினியூஸாக லைட் இந்த சீரியல் பல்புன்னு சொல்லுவாங்களா, அதுதான் வந்து இந்த தொடர் இணைப்பு மின்தடையாக்கி. இதில் ஒன்று ஃபால்ட் ஆச்சுனாலும் எல்லாமே ஃபால்ட் ஆயிரும். இது எப்படி இணைப்பாங்கன்னா R = R1 + R2 + R3. அலங்கார விளக்குகளில் பயன்படுவது எந்த இணைப்புனா தொடர் இணைப்பு மின்தடையாக்கி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். பக்க இணைப்பில் மின்தடையின் தலைகீழ் மதிப்பு தனித்தனி மின்தடைகளின் தலைகீழ் மதிப்பிற்கு சமம். பக்க இணைப்பில் வந்து மின்தடை இருக்கும்போது அப்போ 1/R. R வந்து மின்தடை. அப்போ இது வந்து ஒவ்வொரு மதிப்போட தலைகீழ் மதிப்பிற்கு சமமாக இருக்கும். அப்போ 1/R1 + 1/R2 + 1/R3. இது வந்து பக்க இணைப்பு. மேலே சொன்னது வந்து தொடர் இணைப்பு. சரிங்களா? அடுத்து ஜூல் வெப்ப விளைவு விதி என்னன்னா H = I²RT. அடுத்து மின்னிலை விளக்கில் பயன்படுத்தப்படும் இலை என்னதுன்னா டங்ஸ்டன் இலை. அதாவது அந்த பல்பை கண்டுபிடிச்சவங்க வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த டங்ஸ்டன் இலை வந்து மிக அதிக உருகு நிலை கொண்டது. அது வந்து ரொம்ப ஆயுள் காலமும் அதுக்கு வந்து அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது டங்ஸ்டன் இலை அப்படின்னு சொல்கிறாங்க. டங்ஸ்டன் வந்து மெல்லிய இலை ப்ளஸ் வந்து அதிக உருவு நிலையம் கொண்டது. இதோட பல்பின் ஆயுட்காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 மணி நேரம். 1000 மணி நேரம் வந்து தொடர்ந்து நம்ம போட்டோம்னா 1000 மணி நேரம் வந்து எரியுமா. அடுத்து கரைசல் வழியே மின்னோட்டம் பாய்ந்து வேதி மாற்றத்தை உருவாக்குவது மின்னார் பகுத்தல். கரைசல் இப்போ எலுமிச்சை சாறு எடுத்து ஒரு சோதனை வந்து செஞ்சுருப்பாங்க. அதன் வழியே வந்து
மின்னோட்டம் வந்து செல்லும். அது மாதிரி கரைசல் வழியே மின்னோட்டம் பாய்ந்து வேதி மாற்றத்தை உருவாக்குச்சுன்னா அதுக்கு மின்னார் பகுத்தல் அப்படின்னு பேர். அடுத்து முதல் மின்கலத்தை உருவாக்கியவர் யாருன்னா வோல்டா. அடுத்து முதன்மை மின்கலன்கள்னு சொல்லி 2 சொல்லுவோம். டேனியல் மின்கலன், லெக்லாஞ்சி மின்கலன். இப்போ லெக்லாஞ்சி மின்கலத்தின் மின்பகு திரவமாக எது இருக்கும்னா அம்மோனியம் குளோரைடு இருக்கும். லெக்லாஞ்சி மின்கலத்திலோட மின்பகு திரவம் எதுனா அம்மோனியம் குளோரைடு. கார்பன் வந்து நேர்மின் வாயாக இருக்கும், துத்தநாகத்தண்டு வந்து எதிர்மின் வாயாக இருக்கும். சரிங்களா? லெக்லாஞ்சி மின்கலம், அம்மோனியம் குளோரைடு வந்து மின்பகு திரவம், கார்பன் வந்து நேர்மின்வாய், துத்தநாகத்தண்டு வந்து எதிர்மின்வாய். அடுத்து லெக்லாஞ்சி மின்கலத்தின் மின் இயக்கு விசை எவ்வளவு இருக்குன்னா 1.5 வோல்ட் இருக்கும். லெக்லாஞ்சி மின்கலத்தின் மின் இயக்கு விசை எவ்வளவு இருக்கும்னா 1.5 வோல்ட் இருக்கும். அடுத்து துணை மின்கலன்கள் மீண்டும் மின்னேற்றம் செய்வதால் இவை மீள்வினை எனப்படும். அதாவது துணை மின்கலன்களை வந்து நம்ம மீண்டும் சார்ஜ் போட்டுக்கலாம், அதுதான் அது வந்து மீள்வினை எனப்படும். ஆனால் அந்த முதன்மை மின்கலன்களை வந்து மின்னேற்றம் செய்ய முடியாது, துணை மின்கலன்களை மட்டும்தான் மின்னேற்றம் செய்ய முடியும். அதனால் அதை மீள்வினை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் மூலம் எதுனா நீராற்றல். நீராற்றல் வந்து மீண்டும் வந்து புதுப்பிச்சுக்கலாம், அதான் நீராற்றல். அடுத்து கிணற்றிலிருந்து நீரை மேலேற்றும் பம்பில் எந்த இயக்கம் செயல்படுகிறது அப்படின்னா காற்றாலையின் சுழல் இயக்கம் வந்து செயல்படுது. கிணற்றிலிருந்து நீரை மேலேற்றும் பம்பில் எந்த இயக்கம் செயல்படுகிறது அப்படின்னா காற்றாலையோட சுழல் இயக்கம் வந்து பயன்படுது. அடுத்து கதிர் இயக்கத்தை கண்டுபிடிச்சவர் வந்து ஹென்றி பெக்கோரல். ரேடியம் பொலோனியம் ரெண்டையும் கண்டுபிடிச்சவங்க வந்து மேரி கியூரி, அவர் கணவர் பியரி கியூரி, 2 பேரும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்து அணு எண் 82ஐ விட அதிக கனமான தனிமங்கள் ஆல்ஃபா, பீட்டா மற்றும் காமா. அதாவது 82 விட அதிக கனமான தனிமங்கள் எதுனா ஆல்ஃபா, பீட்டா, காமா. இந்த கதிர்களை வெளியிடுறதுனால கதிர் இயக்கம் வெளியிடுறது வந்து கதிர் இயக்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அணு எண் 82 விட அதிகமாக. அடுத்து இப்போ ஆல்ஃபாவின் அணு எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா 82க்கு மேலே ஏதாவது கொடுத்தா அதை எழுதிக்கலாம். அடுத்து யுரேனியம் அணுக்கரு எதனை கொண்டு தாக்கும்போது 2ஆக பிளவுபடும்னா நியூட்ரான். இது அணுக்கரு பிளவு வினை. அணுக்கரு பிளவை வந்து எதை வச்சு செய்வாங்கன்னா நியூட்ரானை வச்சு செய்வாங்க. அப்படி கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ஆட்டோஹான் ஸ்ட்ராஸ்மேன். அதாவது அணுக்கரு பிளவை வந்து நியூட்ரானை வச்சு செய்யலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சவர் வந்து ஆட்டோஹான் ஸ்ட்ராஸ்மேன். அடுத்து அணுக்கரு இணைவு செயல்முறை எந்த வெப்பநிலையில் மட்டும் நிகழும் அப்படின்னா 10⁷ கெல்வின் மீ உயர் வெப்பநிலையில் மட்டும்தான் அணுக்கரு இணைவு வந்து நடைபெறும். சரிங்களா? அது எவ்வளோனா 10⁷ K மீ உயர் வெப்பநிலை. அடுத்து அணுக்கரு உலையில் உருவாக்கப்பட்ட நியூட்ரானும் அழிக்கப்பட்ட நியூட்ரானும் சமமாக உள்ள போது வினைதிறன் மதிப்பு எவ்வளோ இருக்குன்னா சுழியாக இருக்கும். அடுத்து வினைதிறன் வந்து சுழியாக இருக்குது. வினைதிறன் வந்து நேர்குறியாக இருக்கும்போது நேரில் ப்ளஸ் நேர்குறியாக இருக்கும்போது உருவாக்கப்பட்ட நியூட்ரான் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஆபத்தான வந்து விளைவை வந்து ஏற்படும், சூப்பர் கிரிட்டிக்கல் சூழ்நிலை வந்து ஏற்படுத்தும். அதாவது அணுக்கரு உலையில் வந்து உருவாக்கப்பட்ட நியூட்ரான் வந்து அதிகமாக, அது பார்த்திங்களா கிரேட்டர் தான் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து ஆபத்தான நிலை வந்து ஏற்படும். அதே மாதிரி அழிக்கப்பட்ட நியூட்ரான் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா சாதாரணமான நிலை ஏற்படும், அதாவது பாதுகாப்பான நிலை ஏற்படும். சரிங்களா? அழிக்கப்பட்ட நியூட்ரான் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா சாதகமான நிலை ஏற்படும், உருவாக்கப்பட்ட நியூட்ரான் அதிகமாக இருந்துச்சுன்னா சூப்பர் கிரிட்டிக்கல் ஆபத்தான நிலை வந்து ஏற்படும். அடுத்து கதிர்வீச்சு ஆய்வகங்களில் பணிபுரிபவர்கள் எதனால் ஆன ஆடைகளை அணிய வேண்டும்னா காரியத்தால் ஆன கையுறைகளையும் மேலாடைகளையும் அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து கடல் நீர் மட்டத்தில் உயர்வு தாழ்வு ஏற்பட காரணம் வந்து சந்திரனின் ஈர்ப்பு விசை. சந்திரனின் ஈர்ப்பு விசையால் தான் கடல் நீர் மட்டத்தில் வந்து உயர்வு தாழ்வு வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மின்னோட்டத்தின் திசையை மாற்றியமைக்கும் கருவி திசை மாற்றி. அடுத்து மாறுதிசை மின்னோட்ட மின்னியற்றி வந்து ஏசி மின்னியற்றி. இது வந்து தானாகவே வந்து திசையை வந்து மாற்றிக்கும், அதனால் ஏசி மின்னியற்றி. சரிங்களா? அதான் மாறுதிசை மின்னோட்ட மின்னியற்றி வந்து ஏசி மின்னியற்றி. இது தானாகவே தன் திசையை மாற்றிக்கொள்ளும். அடுத்து இரு சமதள ஆடிகளை செங்குத்தாக வைக்கும்போது எத்தனை பிம்பம் தோன்றும்னா 3 பிம்பம். செங்குத்தாக இரு சமதள ஆடிகளை வந்து செங்குத்தாக வைக்கும்போது 3 பிம்பம் தோன்றும். அதே மாதிரி ஒன்றுக்கொன்று இணையாக வைக்கும்போது வந்து எண்ணற்ற பிம்பங்கள் வந்து தோன்றும். சரிங்களா? இரு சமதள ஆடிகளை செங்குத்தாக வைக்கும்போது 3 பிம்பங்கள் தோன்றும், இணையாக வைக்கும்போது எண்ணற்ற பிம்பங்கள் தோன்றும். அடுத்து நீர்மூழ்கி கப்பலில் பயன்படும் சமதள ஆடி எதுனா பெரிஸ்கோப். அடுத்து குவித்து பெரிதாக காட்டுவது குழியாடி, விரித்து சிறிய அளவாக காட்டுவது வந்து குவிய ஆடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது
பெருசாக குளிஞ்சு பெருசாக காட்டுவது வந்து குழியாடி, விரித்து சிறிய அளவாக காட்டுவது வந்து குவியாடி. அடுத்து தூர பார்வையை வந்து சரி செய்ய பயன்படுவது வந்து குவியாடி. இது தூர பார்வை நோய் எப்படி சொல்லுவோம்னா ஹைப்பர் மெட்ரோபிஸ். சரிங்களா. அடுத்து மயோபியா எனப்படும் கிட்ட பார்வையை சரி செய்ய பயன்படுவது குழி லென்ஸு. மயோபியான கிட்ட பார்வையை அது சரி செய்ய பயன்படுவது வந்து குழி லென்ஸு. இது வந்து குவியாடி குழியாடி, இந்த கிட்ட பார்வை தூர பார்வை குவி அப்படின்றது தான் வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிள். இந்த கிட்ட பார்வை தூர பார்வை குவியாடி குழியாடி இதை வந்து ஈஸியாக மனப்பாடம் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து இந்த இது வந்து ஷார்ட்கட்டில் வந்து பயன்படுத்திக்கலாம். கிட்ட குழி தோண்டி எட்ட குவி அப்படின்றது. அடுத்து லென்ஸின் திறன் எவ்வளவுனா 1/f. அலகு வந்து டயாப்டர். லென்ஸினோட அலகு வந்து டயாப்டர். அடுத்து லென்ஸ் திறனின் அலகு வந்து டயாப்டர். எஃப்னா ஃப்ரீக்வன்சி. அடுத்து படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தொகை வந்து மாறிலியாக இருக்கும். இது என்னதுன்னா ஸ்னெல் விதி. sin I / sin r = மாறிலி. இது வந்து ஸ்னெல் விதி. அடுத்து பெரிய அளவிலான ஒளிவிலகலால் தோன்றுவது விண்மீன்கள் மின்னுதல். அதே மாதிரி பெரிய அளவிலான ஒளிவிலகல்னால் விண்மீன்கள் மின்றது. இப்போ வந்து நம்ம தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மேலே புகையில் சில பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து நேராக தெரியாது, அப்படியே அசைஞ்சு தெரியும். அது வந்து சிறிய ஒளிவிலகலுக்கான விலகலால் அடைவது. இது பெரிய ஒளிவிலகலால் அடைவது. அடுத்து விழிக்கோளத்தின் விட்டம் எவ்வளவுனா 2.3 சென்டிமீட்டர். விழிக்கோளத்தின் நம்ம கண்ணோட அந்த விட்டம் எவ்வளோனா 2.3 சென்டிமீட்டர். அடுத்து வந்து ஒளி வந்து நம்ம கார்னியா அப்படின்ற நம்ம கண்ணில் இருக்க வெண்படலம் மூலமாக தான் உள்ளே போகுது. அடுத்து விண்ணிலேயே பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரே தொலைநோக்கி எதுனா ஹப்புள் பாண்ட். அதாவது விண்ணிலே இருந்துக்கிட்டு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்ட தொலைநோக்கி எதுன்னு பார்த்தோம்னா ஹப்புள் பாண்ட். அடுத்து பொருளின் பரிமாணங்களை துல்லியமாக அளக்க பயன்படும் கருவி திருகலவி. இதோட மிகச்சிறிய அளவு 0.01 மில்லிமீட்டர். சரிங்களா. அடுத்து அதே மிகச்சிறிய தொலைவை கூட சீக்கிரம் வந்து அளக்கலாம், துல்லியமாக அளக்கலாம் அப்படின்றது தான் திருகலவி. அடுத்து தலைக்கோளின் 5வது பிரிவு குறிக்கோளின் வரைகோட்டுடன் இணைந்தால் நேர்பிழை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒவ்வொரு இதில் வந்து ஒளிவிலகல் எண் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ காற்றில் வந்து ஒளிவிலகல் எண் வந்து 1 இருக்கும். கண்ணாடியில் வந்து 1.5 இருக்கும். நீரின் ஒளிவிலகல் எண் வந்து 1.33 இருக்கும். வைரத்தின் ஒளிவிலகல் எண் வந்து 3.52 இருக்கும். இது 4 ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கொஸ்டினில் கேட்பாங்க. அடுத்து வந்து ஈஸியாக வந்து கூடிக்கிட்டே போகுது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து ஈஸியாக நம்ம வந்து எழுதிடலாம். அடுத்து வானவில்லின் வண்ணங்களை வரிசை மாறாமல் நினைவில் வைத்துக்கொள்ள குறிஞ்சொல் வந்து விப்ஜிஆர். வீணா வயலட், ஐனா இண்டிகோ, வீணா ப்ளூ, ஜீனா க்ரீன், ஒய்னா எல்லோ, ஓனா ஆரஞ்சு, அந்த ஆர்னா ரெட். சரிங்களா. வீடியோ வாட்ச் பண்ணியிருப்பேன், கொஸ்டின் புரிஞ்சிருக்கும். இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். எங்கள் வீடியோ திறந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. 10th ஸ்டாண்டர்ட் இயற்பியல் கொஸ்டினில் வந்து முக்கியமான கொஸ்டின்லாம் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்து 12th ஸ்டாண்டர்டில் சுவாலஜி விலங்கியல் முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா எக்ஸாமுக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் அடுத்த வீடியோவில் வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். தேங்க்யூ.